Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. அண்மைச் செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன? வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறதா, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா? வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி காலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் பார்த்தோம்னா ஈரோடு வீரபஞ்சத்திரம் பகுதியில் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் வெளியூரை சேர்ந்தவர்கள் இங்கே இருப்பதாகவும், அதே போல திமுகவினர் கள்ளத்தனமாக வாக்களித்ததாகவும் கூறி இருதரப்பினரிடையே சிறிய அளவிலான கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பினரிடையே கூட்டம் கூட ஆரம்பித்தது. இதன் காரணமாக பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் சேர்ந்தனர். தொடர்ந்து இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் மோதலாக மாறும் நிலைக்கு வந்தது. இதனடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்திற்கு மாவட்ட எஸ்பி தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்கு குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக இருந்த போலீசார் அந்த 200 மீட்டர் தொலைவு எல்லைக்கோட்டிற்கு வெளியே இருதரப்பினரையும் அப்புறப்படுத்துவதற்கு தொடர்ந்து பார்த்தோம்னால் இந்த பகுதியில் பதட்டமான சூழல் நீடித்து வருகிறது. மேலும் தற்போது வாக்குப்பதிவு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சற்று அதாவது இந்த இருதரப்பினரிடையே வாக்குவாதம் தொடர்ந்த நிலையில் பார்த்தோம்னா சிறிது ஒரு 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை வாக்குப்பதிவான தாமதமானது. வாக்குப்பதிவு அதாவது நேரம் நெருங்கி வரும் நிலையில் 5 மணி வரை 6 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவுக்கான நேரம் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் யாரும் கூட்டம் கூடக்கூடாது என நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் திமுகவினர் போலீசார் குண்டுக்கட்டாக அந்த பகுதியில் இருந்து 200 மீட்டர் தொலைவிற்கு அப்பாலாக தற்போது வெளியேற்றியுள்ளனர். தொடர்ந்து இரு வேட்பாளர்களுடைய அந்த குற்றச்சாட்டு என்று பார்த்தோமானால் நாம் தமிழர் கட்சியினர் திமுக கள்ள வாக்குகள் செலுத்தியதாக கூறுகின்றனர். அதே போல் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பாகவே திமுகவினரும் செலுத்தி வருகின்றனர். அதாவது திமுக தரப்பு பார்த்தோமானால் நாம் தமிழர் கட்சியினர் வெளியூர்களை சேர்ந்தவர்கள் இந்த வாக்குச்சாவடி மையத்தினுள் உள்ளே நுழைந்து தகவல்களை கேட்பது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். தெளிவான தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.